வணக்கம் நட்புக்களி. ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல ஹெல்த்தியான டேஸ்ட்டான மஷ்ரூம் கருவேப்பிலை வதக்கல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 இன்ச்சுக்கான ஒரு பட்டை, 2 கிராம்பு, பிரியாணி இலை 2 போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இது எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பேக்கெட் மஷ்ரூமை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சிருக்கேன். அதை போட்டு வதக்குறோம். வதக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நீங்கள் அந்த ஹீட்டில் வதக்கும் போதே மஷ்ரூம்லேருந்தே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். அதுவே போதும், சரிங்களா? அது கொஞ்சம் தண்ணி வரும்போது அது அடுப்பில் அப்படியே வேகட்டும். மீன் டைம் ஒரு ஜாரில் 15 20 அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் சீவிட்டு அதை நீல வாக்கிலே அப்படியே அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி, நல்லா பழுத்த பழம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா ஒரு 10 கிழட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நல்ல ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கலாம். குறகுறப்பு கொஞ்சம் நைஸாக இருக்கணும். ரொம்ப மையாட்டம் போயிட வேண்டாம்ப்பா, அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே மஷ்ரூம் வதக்கி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த வதக்கிற மஷ்ரூம் ஓரளவுக்கு நல்லா சுண்டு வந்ததுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை மசாலா பொடியை அரைச்சி வச்சதை அதில் போடுறோம். போட்டுட்டு இதில் இப்போது கொத்தமல்லி ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் ஒரு 1/2 டீஸ்பூன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறோம். உங்களுக்கு அதுவும் உங்கள் உப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா பெரட்டி விடுங்க. இப்போ நம்ம அதை அரைச்சி வச்ச ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதையும் இதோடு சேர்த்து ஊற்றி நல்லா பெரட்டி வதக்குறோம். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு அது கொஞ்சம் அது வதக்கணும். அதுக்காக இந்த தண்ணி சேர்த்துக்கிறோம். அது நல்லா சுருண்டு, அதே மாதிரி ஃப்ளேமும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. சிம்மை விட லைட்டாக தூக்கில் இருந்தால் போதும். இதை நல்லா அப்படியே பெரட்டி விட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சுண்டி வரும். அவ்வளோதான், அதோட பச்சை வாசம் போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதில் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இதை அப்படியே நான் இறக்குறேன். உங்களுக்கு வேணால் இது நல்லாவும் சுண்ட விடலாம். இது சப்பாத்தி ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பை டு. வீடியோஸ் பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye to all. Thank you.